அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்க முறைகளையும் வழிபாடுகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகிய வாழ்வியல் முறையாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். வணக்க முறையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எப்படியாவது நாம் சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பலதரப்பட்ட வணக்கத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கற்று தந்திருக்கிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. அதில் ஒரு தூண் வல்யோம் சியாம், நோன்பு என்று நபிகள் நாயகம் ரமலான்ல நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்கின்றார்கள். அப்ப நம்முடைய வரக்கூடிய அந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பண்படுத்தும், அதனுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த உரையில நாம் பார்க்க இருக்கோம். அன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகள் எல்லாம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் ஏராளமான வணக்க முறைகள், வாழ்வியல் முறைகள்லாம் பார்த்தா இஸ்லாத்துக்கும் அதுக்கும் மலைக்கும் மடுவாக இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வணக்க முறையெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலேயே நன்மை தரக்கூடியதாக, நம்மை இந்த உலகத்தில் தீமையிலிருந்து விலகி நன்மையை பெறக்கூடிய சாலிகான ஒரு மனிதனாக மாற்று தரக்கூடிய ஒரு வணக்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வணக்க முறை. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை, வணக்க வழிமுறைகளை ரொம்ப அலட்சியமாக தவறவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுல நாம் ஒருபோதும் அதுல கவனம் இல்லாமல், அலட்சியம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அருளால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை நாம் அடைய இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ரமலான் என்ன சொல்கின்றதோ அதன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை வணக்க முறையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். சொர்க்கத்துக்காக தானே நம்ம வாழ்றோம். சுவனத்தை பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்திருக்கிறோம். ஹலாலான முறையில் சம்பாதித்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, தேவையுடைய மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல அந்த சுவனத்தை பெற வேண்டும். அதே ஒரே காரணம் தான் பாய். அப்ப அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு இந்த வரக்கூடிய ரமலான் இருக்கின்றதே ஏராளமான நன்மைகளை பெறக்கூடிய, அதுல அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதா தஹல ஷஹரு ரமலான் ஃபுதிஹத் அபுவாபு ஸமாயி வ ஃபுதிஹத் அபுவாபு ஜஹன்னம் வ ஸுல்ஸிலத்தி ஷைத்தான். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய அருள்வாசல்கள் திறந்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம். இன்னொரு வருகின்றது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம். அப்படியானால் ரமலான்ல நான் மவுத்தாயிட்டானா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவானா? அப்படி அல்ல. அல்லாஹ்வை நான் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பேன், இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படை நான் வாழ மாட்டேன், மனபோன போக்கில வாழுவேன், ஆனா நான் ரமலான்ல மவுத்தாயிட்டா அல்லாஹ் சொர்க்க, அப்படி அல்ல. சுவனத்தை பெறுவதற்காக, சுவனத்தை அடைவதற்கான ஏராளமான வழிகள், வழிமுறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான்ல சொல்லி காட்டுகிறான், கற்றுத்தருகிறான். அதை எப்படியாவது அடைந்து அதை அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், அதுதான் முறை. நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியாவது பார்க்கிறான், நீ நரகத்துக்கு போயிடாதப்பா, அந்த சுவனத்தை அடைவதற்கான வழிமுறை நீ தேடிக்கொள். நீங்க பாருங்களேன், 11 மாதம் தொழ மாட்டார், ஆனா ரமலான்ல தொலை வந்துருவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். ரமலானுடைய அந்த ஷைத்தானுடைய தாக்கம் குறைவாக இருக்கக்கூடிய நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஒண்ணும் வானாங்க, பிறை தென்பட்டவுடன் அடுத்த நாள் நோன்பு வைத்து ஃபஜருக்கு வரும்ல, மக்களுடைய கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கும், நீங்களே யோசிச்சு பாரு. எப்படிங்க இது, இவங்களாம் நம்முடைய முகலாவாசி மக்கள் தானா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய நிலை இருக்கும். என்ன காரணம்? நோன்புல பாய், ரமலான்ல பாய், நோன்பு வைக்கணும்ல பாய், நோன்பு வச்சிருக்கலாம் பாய், அல்லாஹ் என்ன கேட்பானா பாய், ஆனா நோன்பு முடிச்சோன்னா அதை அப்படியே மறந்து விடுகிறோம், அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம், அது வேறு. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த சுவனத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் தேடக்கூடிய அளவுக்கு, அதை பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை
முறைகளை, நேரத்தை அதற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த நோன்பு எனக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. இந்த நோன்புக்கு நானே கூலி தருகிறேன். ஒன்றுக்கு 10க்கு 700 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வழங்குகிறான். ஒரே ஒரு குர்ஆன் எடுத்த அலிஃப் அப்படின்னா பாருங்க, 1க்கு 10 700 அல்லாஹ் தரான். எவ்வளவு பெரிய பாக்கியம் மிக்கதாக. வருடம் வருடம் ரமலான் வருங்க. ஆனால் அந்த வருடம் வருடம் ரமலான் வருகின்ற போது மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறானோ, இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்தான் இந்த ரமலானை அடைவார்கள். போன வருஷம் கூட இதே மாதிரி தான் பேசணும். கண்ணதாசன் நகர் கிளையில ரமலானுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி மவுத்து ஒரு சகோதரர். ரமலான அடைய முடியல, அதுக்கு முன்னாடி மவுத்து. நினைச்சு பார்த்தீங்களா? வாழ்க்கையில எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு கற்பனை கோட்டைகளை கட்டி வைத்திருப்பார்கள். எப்படியாவது ரமலான அடையணும் பாய், அந்த நன்மையை பெறணும் பாய், நல்ல சாலிகான நல்ல கொள்கைவாதி தான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் யாருக்கு வேணாலும் நடக்கும் இந்த உலகத்துல. அப்ப நாம் ரமலானை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் மற்ற மாதங்களை போன்று கடந்து விடாமல் இந்த ரமலான் மாதத்திலே என்னால் முடிந்த அளவுக்கு அமல்களை அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு ஃபுல் எஃபெக்டா போடுவேன். என்னுடைய மேனேஜ்மெண்ட் எனக்கு 1 மாத காலம் இந்த மாசம் நீ ஒர்க் பண்ணா உனக்கு அதிகமான போனஸ் தருவேன் என்று சொன்னால் என்னுடைய எஃபெக்ட் எப்படிங்க இருக்கும்? நம்மளே ஒரு வியாபாரமாக இருந்தால், பாய் இந்த மாசம் சரியான பீக்கா இருக்கும் பாய், எவ்வளவு அதுக்காக நேரத்தை செலவு செய்யறோம், அதுக்காக எவ்வளவு நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். சாப்பாடு கூட அப்புறம் சாப்பிட்டுலாங்க, டெய்லி சாப்பிட்டு தானே இருக்கிறோம், ஒருவேளை சாப்பிடலாம் என்ன ஆக போகுது? அவ்வளவு நம்ம நேரம் அர்ப்பணிக்கிறோம் அங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய சொர்க்க வாசல் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய, அருள்வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதத்துல நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த மாதத்துல எவ்வளவு நன்மைகள் கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிக்கக்கூடிய அளவுக்கு நேரத்தை வீணடிக்காமல். சில பேர்லாம் நோம்பு சகர் வச்சுட்டாங்கன்னா அப்படியே படுத்துறது, பள்ளி பக்கம் கூட வரமாட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வை அறிந்தவர்கள். நம்ம நினைக்கிறோம் நோன்பாளிகள் தான், அல்லாஹ் சொல்லல. நோன்பு இறையச்சம் ஆவதற்கான பயிற்சி. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ் சியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் தக்வாதாரியாக மாறலாம். எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம தம்முடைய மனைவியை தீண்டாமல் எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கிறோமோ, இதே போன்று மற்ற மாதத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். இதற்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய சூப்பர் பவர் என்ன, அவன் எப்படி சொர்க்கத்தை தர இருக்கிறான், எப்படிப்பட்ட சொர்க்கம், நரகம்னா எப்படி, அதுடைய தண்டனை என்ன, இதை பத்தி நீங்கள் அறியாமல் நீங்கள் வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்சாலும் அது பயன் தரவே தராது. நீங்க அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளாமல், அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றி அறிந்து கொள்ளாமல், அந்த சுமணத்துடைய ஆசை இல்லாமல், நரகத்துடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை நீங்கள் அறியாமல் சும்மா நானும் நோன்பாளி பாய், हमारा रोजा भाई, क्या रोजा है, कुछ भी नहीं है, फायदा नहीं है. ரோசா வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், என்னுடைய செயல்பாடுகளை ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். போன வருஷம் ரமலான்ல 2 சூரா மனப்பாடம் பண்ண பாய், இந்த வருஷம் இன்ஷால்லா ஒரு 5 சூரா பாய், ஒரு 10 சூரா பாய். என்னுடைய கேரக்டர் போன வருஷம் வரைக்கும் ரொம்ப ஹார்டான, ரொம்ப கோவக்காரனா இருப்பேன் பாய், அப்படியே மாத்திட்டேன் பாய் கொஞ்சம் கொஞ்சமா. இதுதான் ரமலான் எதிர்பார்க்கிறது, பண்படுத்தும் ரமலான். ரமலானை சரியான முறையில் நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் என்னை சிறந்தவனாக நல்லவனாக வாழ வைக்கும் இந்த ரமலான். பல ஆண்டு காலம் இந்த ரமலான் நம்மளை கடந்து விட்டு சென்றது. இந்த ரமலானும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் கடந்து விட்டு செல்லும். ஆனால் 30 நோன்பு நோட்டிருந்து என்னுடைய வாழ்க்கையில எந்த செயல்பாடும் எந்த வணக்க வழிபாடும் இல்லாவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மல்லம் யதஹ் கவுல ஜூரி வல் அமல பிஹி
ஃபலைஸலில்லாஹி ஹாஜதுன் ஃபபிஐ தவாமஹு வஷராபஹு. யார் தாகித்திருந்து பசித்திருந்து குடிக்காமல் சாப்பிடாமல், அது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, சும்மா பெயருக்காக நோன்பாளி தவிர, நான் நோன்பாளி என்று சொன்னால் அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அதை செய்யாமல், பொய்யான பேச்சுக்களை பேசாமல், பொய்யான நடவடிக்கையை யார் விலகவில்லையோ, நாம் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. காலைல வச்சுட்டு ஒரே சுண்ணாம்பு தடவுறதா, அப்படியே சுண்ணாம்பு தடவிட்டே இருக்கிறதா, நேரம் போவே இல்லையே, இப்படியே இருந்துட்டு போறதுக்கா? இது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையுமே இல்லை. அல்லாஹ் இப்படிப்பட்ட நோன்பை எதிர்பார்க்கல. அல்லாஹ் நோன்பை எதிர்பார்ப்பது நம்முடைய உள் அச்சத்தை, நம்முடைய செயல்பாட்டை அல்லாஹ் பார்க்கிறான். இல்ல பாய், 85 கிலோ வரைக்கும் நேற்று வரைக்கும் இருந்தான் பாய், ஒரு மாத காலம் நோன்பு வச்சேன், 65 கிலோ ஆயிட்டேன், இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது, என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றம். அல்ஹம்துலில்லாஹ், என் புள்ள மாறிட்டானா பாய், நல்ல சாலிகான பிள்ளையா மாறிட்டானா பாய், என்னுடைய மனைவி மாறிட்டாங்களா பாய், ஒரு குடும்பமே அழகான முறையில் மாறிச்ச பாய். ரமலான் கரீம் இங்கதான் அது மாதிரி இல்ல. அரபு தேசத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரமலான் வருவதற்கு முன்னாடி 5 நாள் 20 நாள் ஒரு மாசம் முன்னாடி ரமலான் கரீம், கண்ணியமிக்க மாதம், சும்மா போட்டிருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில் இல்ல. நீங்க உங்களுக்கு தெரியும் அரபு தேசம் இன்னைக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஆனா நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை அடைவதற்காக ஒரு வாய்ப்பை தருகிறான் என்று சொல்றான். அது சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு, நன்மைகளை பெறக்கூடிய அளவுக்கு, வாய்ப்புகளை தவற விடாமல் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமல்களால் அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மூக்கு மண்ணை கவட்டும்ன்றான். 3 முறை சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரமலான் மாதம் அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் மூக்கு மண்ணை கவட்டும். நீங்க பல பேர் அப்படிதாங்க இருக்கிறாங்க. இந்த ரமலான் நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் ஷாம ரமலானன் ஈமானன் வக்திசாபன் குஃபிர் லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. இறை நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்தவராக யார் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோட்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். எதை எதிர்பார்க்க சொல்லுது பார்த்தீங்களா இஸ்லாம்? எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்க சொல்கிறார்கள் பார்த்தீங்களா? நன்மை எதிர்பார்க்க வேண்டும். ஈமான் கொண்டு நன்மை என்னுடைய வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு முடியுமோ நன்மையை சேகரிக்கக்கூடிய அளவுக்கு. எதற்காக பயான் வைக்கிறோம் ரமலான் மாசத்துல? ஆனா உட்கார்ந்து பார்த்தா ஒரு 5 பேர் 10 பேர் தொழுகை முடிச்சுன்னா அப்படியே ஓடக்கூடிய அளவுக்கு, அப்படியே ஒரு பலவீனமாக ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்களே. அப்ப கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை, வாய்ப்புகளை, என்னுடைய டியூட்டி, என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி இல்ல பள்ளிவாசல் தொழுகைக்கு மட்டும் போறக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கா? தொழுதுட்டு வந்துட்டு பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு கடை வச்சிருக்கிறேன் பாய், வியாபார நேரத்துல ஒரு குர்ஆன் எடுத்து ஓதுவோம், ஹதீஸ் எடுத்து படிப்போம். எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்காங்க, எவ்வளவோ நேரம் இருக்கின்றது. அதை விட்டு விட்டு ஷைத்தானுடைய பக்கம் மொபைல் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஷைத்தான் தேவையில்லாம நம்முடைய நேரத்தை வீணடிச்சு, காலத்தையும் வீணடிச்சு நம்ம அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனுமதியாக தந்திருக்கக்கூடிய ஹலாலான தண்ணியை கூட குடிக்காம சாப்பிடாம கடுமையான வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு மத்தியிலும் நாம் நோன்பு நோட்டு இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் மறுமையில எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லாம என்று சொன்னால் என்னங்க வாழ்க்கை பார்த்தீங்களா? ஆனா இந்த உலக விஷயத்துல அதுமா நடந்து கொள்ள மாட்டோன்றோமே. நமக்கு பயன் தராத ஒரு விஷயத்துல அதற்காக நம்ம அர்ப்பணிப்போமா? நைட்டு 1 மணிக்கு கூப்பிடுங்க பாய், ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் இருந்தா, ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்க பாய், ஒரு 1 மணி நேரத்துல 6 மணி நேரத்துல ஏதாவது கிடைக்கிற மாதிரி, அதுக்கு அவ்வளவு ஆசைப்படுறோம். ஆனால் நன்மையை பெறக்கூடிய, நன்மையை அள்ளி தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருள்வாசல்கள் திறந்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதத்தை அடைய இருக்கும் என்று சொன்னால் அதற்கான முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு, அதற்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அதே போன்று கட்டியமைக்கக்கூடிய அளவுக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயம் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்காங்க தெரியுமா? நோன்பு நோக்கணுமா, தொழுகணுமா? அது ஏங்க? நான் ஏன் நோன்பு வைக்கணும்? நான் ஏன் தொழுகணும்?
நான் ஏன் ஹஜ்ஜுக்கு போனோம், நான் ஏன் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும், எல்லாம் படைச்சிருக்கான்ல அவன் கொடுக்க போறான். எனக்கு தான் காசு போனா வசதி வாய்ப்பு பிரபலமா இருக்கணும் பாய், நான் பாய் ஏன் நோன்பு வைக்கணும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக அதை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்களாக இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி விடவே கூடாது. நம்முடைய வாப்பா உம்மா நம்மளை எப்படி உருவாக்குனாங்க, சின்ன பிள்ளையில இருந்தே பயிற்சி, நோன்பு வை. சகாபாக்கள் காலத்தெல்லாம் முஹர்ரம் மாசத்துடைய நோன்பை நோற்று கொண்டு அந்த 4-5 மணிக்கு அந்த நேரத்தில் ஒரு மாதிரியான நமக்கே ஒரு மாதிரியான தாக்கம் ஏற்படும், தலைவலி ஏற்படும், ஒரு மாதிரி எப்படா மகரி போறோம்னு நினைச்சிட்டு இருப்போமே. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் காலத்துல பிள்ளைங்கள் அப்படி வருகின்ற போது ஏதாவது ஒரு விளையாட்டை நோக்கி அப்படி கூட்டு போயிடுவாங்க. அது ஒரு வாய்க்கால பார்த்து பாருமா, அங்க பாரு மாடு போகுது, அங்க பாரு ஏதோ போயிட்டு இருக்கு, இந்த பக்கத்துல இருக்குமா ஒரு பீச்சுக்கு போயிட்டு பாருமா, பீச்சு சூப்பரா இருக்கு. அப்படியே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு அது மாதிரியான ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அப்படியே அந்த நேரம் போயிட்டு அதை நோம்ப வச்சிருவாங்க. அதுக்குன்னு டெய்லியும் போட்டு கூட்டு போயிட்டு வந்துடக்கூடாது. பிள்ளைகளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த நோன்பு எதற்காக வைக்கிறோம், எதற்கான பயிற்சி அது, நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பயிற்சி தான் இந்த நோன்பு. நான் மௌத்தாகி விட்டாலும் சரி, நீ இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையா இருக்கக்கூடிய இந்த நோன்பை நீ கடைசி வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வாபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உறுதியானது, மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குகின்றான் அல்லாஹ், மௌத்தாகின்ற வரைக்கும். அதுக்காக அந்த ஆசை, அந்த எண்ணம் அப்படி உள்ளத்துல வச்சிருந்தோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல பாருங்க பாய், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும், நான் துவா செய்யறேன். அதற்கான என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ, அதற்காக என்னால எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ நான் இருப்பேன் பாய். அப்படி கொஞ்சம் எடுத்து வச்சு பாருங்களேன், அல்லாஹ் அப்படியே லேசாக்கி விட்டுவாங்க. இல்ல பாய் எந்திரிக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு நம்முடைய நாமே உள்ளத்துல அது மாதிரியான ஒரு போட்டோ வச்சுங்க கஷ்டத்தை அப்படியே செய்தான் அப்படியே பலவீனமாக்கிடும். நீங்க ரமலான்ல ஆக்டிவாக இருக்க வேண்டும், குர்ஆன் எடுத்து ஓத வேண்டும், ரெஸ்ட் கிடைக்கணும், ரெஸ்ட் எடுத்துட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தை நன்மையான பெறக்கூடிய விஷயத்துல நம்முடைய குடும்பத்தை அதே போன்று உருவாக்கி விட்டு பாருங்க. அங்க பாருங்களேங்க, பாலஸ்தீன் மக்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்தை இன்னைக்கு வரைக்கும் எப்போ குண்டு போடும் தெரியாது. முந்தின 2 நாள் முன்னாடி பேப்பரை கூட பார்த்தோம், 30-40 பேர் இஸ்ரேல் குண்டுமலை போட்டு கொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனால் தங்களுடைய குடும்பத்தை எப்படி உருவாக்கி விட்டு போறார்கள். சின்ன சிறுவன் சொல்றான், அன் ஹசிபத்தும் அன் தத்துகுல் ஜன்னா, நீங்கள் சிரமப்படாமல் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். எந்த ஒரு துருப்பு சீட்டை நீ எடுத்து போட மாட்டேன், இந்த உலகத்துல வாழ்கின்ற போது தொழ மாட்டேன், வணக்க வழிபாடுகள் செய்ய மாட்டேன், தான தர்மம் செய்ய மாட்டேன், எந்த ஒரு கஷ்டத்தை பெறாமல் ஈஸியான முறையில் சொர்க்கத்தை அடைந்துதான் நினைக்கிறியா? இல்லை, உங்களை நாம் கடுமையான முறையில் கஷ்டப்படுத்துவோம். வன்னக்கும் பி ஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸமராத் வபஷிர் சாபிரீன். உலிக்கெடுப்போன்றான் அல்லாஹ். குடும்பத்தையே பறித்து உயிர்களை எடுத்து நாம் சோதிப்போன்றான் அல்லாஹ். எப்படி நீ அதை பொறுத்துக் கொள்கிற அவர்களுக்குத்தான் நற்செய்தி சொல்லுங்கன்றான் அல்லாஹ். கண்கூடாக பார்க்கிறோமே, அவ்வளவு கஷ்டத்திலும் துயரத்திலும் கூட தொழுகை, இபாதத்து, வணக்க வழிபாடு. எங்க வாப்பா இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எங்க உம்மா இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு நோட்பேன், அல்லாஹ்வுடைய திருப்தியா பெறுவேன், பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களாங்க. இது மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, எப்படிப்பட்ட உணவுகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எப்படிய வசிப்படைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நமக்கு. ஆனால் அது போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான ஒரு வாழ்க்கை வசதி தந்திருக்கிறானே, நாம் எப்படி வாழ வேண்டும், இதெல்லாம் எங்கிருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை பாடத்தை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அழகே முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலான் மாதத்தில் இருப்பார்கள் தெரியுமா? கண்கள் தான் உறங்குற மாதிரி இருக்கும், உள்ளம் உறங்காது. எப்படா எந்திரிக்கணும், சகர் வைக்கணும், குர்ஆன் ஓதணும், வணக்க வழிபாடுகள் செய்யணும், இபாதத்து செய்யணும், அதே சிந்தனை தான். எப்படி இருக்கும் நாளைக்கு ரிசல்ட் அப்படின்னா?
நாளைக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு அல்லது நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், வெளியூர் போற பயணம் சொன்ன உடனே நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள்லாம் தூங்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் ரமலான் வந்துருச்சு என்று சொன்னால் குர்ஆன் ஓதுதல், இன்னும் ரமலானுடைய கடைசி 10 வந்துருச்சுன்னு என்று சொன்னால் குடும்பத்துடைய வாழ்க்கையை அப்படியே தள்ளி வச்சிருவாங்க ரசூலுல்லாஹ். அதை வச்சுட்டு முழுக்க முழுக்க இத்திகாஃப் இருக்கிறது இபாதத்து தான். உட்கார்ந்து பேசுறது, அது பண்றது, இது பண்றது, நேரத்தை செலவு செய்யறது, வீணான காரியத்தில் ஈடுபடுறது, இதுமான முழுக்க முழுக்க இபாதத். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார், சகாபாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் வேகமாக அடித்து செல்வ காற்றை விட இந்த ரமலான் மாதத்துல வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கிடைக்கக்கூடிய சான்ஸ், வாய்ப்பு, அது சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? புனிதமிக்க ரமலான் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களை அடைய இருக்கு சொன்னால் அதற்கான பயிற்சி, அதற்கான முயற்சி, அதற்காக ஆர்வம், அதற்கான எண்ணம் அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். அல்லாஹ் இறைவா, இந்த ரமலான் மாதத்தை எப்படியாவது என்ன அடைய வச்சிரு, அது உடைய நன்மையை எப்படியாவது பெற வச்சிரு, இறையச்சத்தை கொடுத்துரு. அல்லாஹும்ம ஆத்தி நப்சி தக்வாஹா, இறைவா உன்னிடம் நான் என்னுடைய உள்ளத்துக்கு இறையச்சத்தை வேண்டுகிறேன் கேட்போம். இறையச்சம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில கிடைத்தது என்று சொன்னால், நான் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, என் பையன் அழகான முறையில் தொழுக வந்துருவான், தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான், வீடியோ கேம்ல விழுந்து கிடக்க மாட்டான், பெற்றவங்களுக்கு மதிப்பு தராம இருக்க மாட்டான், சரியான முறையில் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அந்த இறையச்சம் தான் சொர்க்கத்தும் செல்வதற்கான தகுதி. வல் ஆகிபத்துல் முத்தகீன் வல் ஆகிபத்துல் தக்வா, இறுதி முடிவு இறையச்சவாதிகளுக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வாலாலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் கமா பாரக் அலா இப்ராஹீம வாலாலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் ரொம்ப பாவங்கள் நிறைந்ததாக, தீமைகள் நிறைந்ததாக, பாவம் செய்யக்கூடியதெல்லாம் இன்றைக்கு ஒரு கொண்டாடக்கூடியதெல்லாம் இன்றைக்கு ஒரு சமூகத்தில் பார்க்கிறோம். கற்பை சூறையாடுவதற்காகவே ஒரு தினத்தை கொண்டாடுறான், காதல் தினம். அதுல முஸ்லிம்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. பெயர் தாங்கி முஸ்லிம்களாக, அது ஆணாக இருக்கக்கூடியவர்கள், பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள், இந்த காதல் என்ற பெயரில் இன்னைக்கு விலக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் போய்கொண்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை புறந்தள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர்களாக, இந்த மார்க்கம் எப்படி வாழ சொல்கின்றதோ, எதை முக்கியமாக லட்சியமாக வைத்து வாழ வேண்டுமோ அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த உலக வாழ்க்கையில மனம் போன போக்கில வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில பார்க்கும். அதுக்கு இந்த சமூகம் கூட இது மாதிரியான காதல் தினம் என்ற பெயரிலே கற்பை சூறையாடக்கூடிய ஒரு தினமாக கொண்டாடப்படும் என்று சொன்னால், நம்முடைய பொறுப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு, நம்முடைய நல்ல பருவம் அடைந்த பையன் இருக்கானா, புள்ள இருக்குதா, ரொம்ப எச்சரிக்கையோடு கண்ணும் கருத்துமாக கவனிக்கக்கூடிய அளவு. +2 வரைக்கும் என் பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய நல்லா பார்த்து வளர்த்தோம் பாய், கூடையே கூட்டு போயிட்டு வந்தோம் பாய், காலேஜ் தானே, பஸ் தானே, அனுப்பிவிட்டோம் பாய் சொல்றாரு. பாய் மாட்டு மாசம் லவ் ஆயிடுச்சு பாய், ஏதாவது பார்த்து பண்ணுங்க பாய். பார்த்தீங்களா, காலேஜ் பஸ் தானே பாய், ரொம்ப கட்டுக்கோப்போட போயிட்டு வந்தோம்னு நினைச்ச பாய், மக இது மாதிரி ஆயிடுச்சு பாய், ஏதாவது பண்ணுங்க பாய். என்ன பண்றது? வெளியில விலங்கு போடலாம், உள்ளத்துக்கு விலங்கு என்று சொன்னால் அந்த இறையச்சம் தான் வேண்டும் வாழ்க்கையில. அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், பார்வையை தாழ்த்த வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த நோக்கத்துக்காக வாழ வேண்டும் அதை வாழ வேண்டும். அந்த பருவ வயசுல சரியான முறையில நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை போதிக்காவிட்டால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை எடுத்து சொல்லாவிட்டால், இது மாதிரியான ஒரு நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருந்து விடும். பேப்பர்லேயே போட்டான் போன வருஷம், குழந்தைகளை சுமக்கின்றார்கள்,
15 வயசு அந்த 25 வயசு வரைக்கும் குழந்தைகள், அந்த குழந்தைகள் இன்றைக்கு குழந்தைகளை சுமக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் போய் கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு போய் கொண்டிருக்கின்றது. அப்ப நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான், நேர்வழி அல்லாஹ் காட்டியிருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் கட்டி அமைக்கக்கூடிய அளவுக்கு, இறையச்சத்தை ஊட்டக்கூடிய அளவுக்கு, கற்பு நெறியோடு வளர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இளைய சமுதாயத்தை உருவாக்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்ய